சரி, அன்றைக்கி வணக்கம். என்னையா விஷயம் என்ன, கருப்பட்டி இதை பேக் பண்ணலாம். பேக் பண்ணினே இன்னும் கொஞ்சம் வேறு விஷயம் பார்க்கலாம் இருங்க. இந்த சைடு இருக்கிற கருப்பட்டியெல்லாம் உங்களுக்கு தெரியாது கண்ணுக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. தெரியுதுங்களா கருப்பட்டி? இதை தான் இன்றைக்கி பேக் பண்ணுறோம். ஒரு 3 கிலோவாக பேக் பண்ணிடலாம் இன்றைக்கி கொஞ்சம், ஏன்னா நிறைய பேக்கிங் இருக்குது. நாமக்கல்லுக்கு 50 கிலோ, நாமக்கல்லுக்கு 50 கிலோ, அதுக்கப்புறம் அறந்தாங்கிக்கு ஒரு 70 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோ ஒரு ஊருக்கு போடணும். ஃபோனில் இருக்கும், அதை பார்க்கணும், மறந்துச்சு. 10 கிலோ ஒன்று, இந்த மாதிரி பேக்கிங் வேலை இருக்குது. சரி, இன்றைக்கி இந்த 3 கிலோவை மட்டும் பேக் பண்ணலாங்களா? 3 கிலோ மட்டும் பேக் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை முடியும். அதுக்கப்புறம் 10 கிலோ 5 கிலோ அதெல்லாம் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கருப்பட்டி கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை அப்படியே வேறத்துக்கு அனுப்பிடுவோம். அதெல்லாம் வேஸ்டேஜ். அது கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் வந்ததெல்லாம் அதை சேகரித்து வைக்கிறேன். ஆர்டர் கொடுத்துட்டுருக்குறாங்க, அவங்களுக்கும் அனுப்பணும். அப்புறம் நம்ம பதிவு போட்ட உடனே கேட்பாங்க, அவங்களுக்கும் அனுப்பணும். சரி, இவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கி அனுப்பிக்கலாம். சரி, இந்த சேனல் பார்க்குறங்களா? வீடியோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு, அவ்வளோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு வீடியோ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ தெரிஞ்சால் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண அந்த யூடியூப். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது நீங்கள் சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டுங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு லைக் பண்ணுறதோ இல்லை ஒரு கமெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுனா இருந்தால் தான் அந்த யூடியூப் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறது, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் அதிகமாக நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதுக்கு தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டெல்லாம் நிறைய பேர் போடுவாங்க. அதாவது நெகட்டிவ்ன்ற கமெண்ட் இல்லை, நெகட்டிவான வீடியோ நிறைய பேர் போடுவாங்க. அப்போ நெகட்டிவான வீடியோ நிறைய போட்டால் என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்தில் திட்டுறதுக்காவது கமெண்ட் பண்ண வருவாங்க. அப்போ திட்டுறதுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா அதவே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கின்னு அதை நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்போ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க தெரியல, உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் இந்த நெகட்டிவான வீடியோஸ் ரொம்ப மோசமாக பைத்துக்கார மாதிரி லூஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல வீடியோ, அதுக்கு தான் காரணம். சரி, நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் இருக்காது நம்ம வீடியோவில். இந்த மாதிரி பனை மரம் சார்ந்த வீடியோ அந்த மாதிரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தான் வரும். பனைமரம் ஏறுறதெல்லாம் எடுக்கணும். இன்னும் அதெல்லாம் இன்னும் இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. மரமேறிங்கிட்ட அவங்களது விஷயம் எல்லாமே எடுத்து போடலாம். நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் ரீச் இல்லை, அதனால யாருமே பார்க்கலல்ல. அதனால நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். நிறைய பேர் ரீச் ஆகட்டும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், அப்புறமா போட்டுக்கலாம் வீடியோ அப்படின்னு இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணி போடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சரு அப்படி பண்ணி போடலாம். சரி, இன்னையோட விஷயம் என்னென்னா, நம்ம பனை மரம் தொழில் அழிஞ்சினே வருதில்ல, அதுக்கு நம்ம அதுக்கான முயற்சி என்ன செய்யலாம், ஆல்ரெடி என்ன முயற்சி செஞ்சுன்னு இருக்குது, இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ.
பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன தோணுது, என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் இந்த தொழில் அழியாமல் காப்பாற்றலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்கிறதையும் மைண்டில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு என்னன்னு தோணுதோ அதையும் சொல்லுங்கள், நான் சொல்கிறத வச்சு. சரிங்களா? ஃபுல்லு நம்ம அப்பப்போ செய்கிறதெல்லாம் இந்த மாதிரி சேகரித்து வச்சுட்டு நம்மளுக்கு ஆர்டர் வந்த உடனே பேக் பண்ணி அனுப்ப வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ஒரு 16 பேக் பண்ணுறோம். ஆர்டர் நிறைய இருக்குது. இப்போ 16 பேக் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். ஒரு ரவுண்டு எண்பை போட்டு இன்னொரு ரவுண்டு வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணோம். ஏன்னா 16க்கு மேலே எட்டுன்னு போக முடியதில்ல, 2 வீலரில் எட்டுன்னு போகிறது. அதனால எட்டுன்னு போக முடியதில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிக்கிறேன். ஒரு மூட்டையில் போட்டோம்னா ஒரு 16 தான் ஆகுது. ஓகேங்களா? இப்போது நான் ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்னென்னா, அடுத்த பிளான் என்ன இருக்குது அப்படின்றத போட்டிருந்தேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நாளுக்கு நாள் தொழில் அழிஞ்சினே வருது. இப்போ அடுத்த தலைமுறையில் வந்துட்டு மரம் ஏற வராங்க. புதுசாக 10 பேர் ஏற வந்தால் 100 பேர் வெளியே போகிறாங்க. அதாவது ஒரு 10 சின்ன பசங்க, இளைஞர்கள், ஏன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க 10 பேர் வராங்க. அது இப்போ தான் ஆர்வமாக வந்து ஏறுறாங்க. அவங்க இன்னும் அடுத்த 40-50 வருஷத்துக்கு ஏறுவாங்களான்றது சந்தேகம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க 40-50 வருஷம் மேலே ஏறுறவங்க இன்னும் ஏறினுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வர்ற பசங்க ஏறுவாங்களான்றது தெரியாது. இன்றைக்கி கொஞ்சம் இந்த கருப்பட்டி, பனைமரம் அதனோட விழிப்புணர்வு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் ஏறுறாங்க. ஆனால் வெளியே போகிறவங்க அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, இந்த தொழிலை விட்டு வெளியே போகிறது அந்த அறிகுறி தான். தொழில் அழிஞ்சு வர்றதுக்கான அறிகுறி தான் இது. இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வேறு மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் தான் நம்ம இதை சமாளிக்க முடியும். இப்போது ஒன்று குறையுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு சைடு இன்னொன்று கூட்டணும். ஆனால் கூட்டுறதுக்கான எந்த வழியும் இல்லை. அதனால் இதை தடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுலேயும் பண்ணலாம். இன்னும் தீவிரமாக இன்னும் என்னென்ன இருக்கோ அதை நம்ம இன்னும் எடுத்து பண்ணலாம். ஆச்சுங்களா? ஒரு 10 கிலோ ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு எடை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சரி, இப்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து ஒரு 140 லைசன்ஸ் இருந்துச்சு. லைசன்ஸுனால் 140 பேர் மரம் ஏறுறாங்கன்னு அர்த்தம். 140 பேர் இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு. என்னென்னா, இந்த இதில் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம மரம் ஏறுறோம். மரம் ஏறுறது எல்லாமே லைசன்ஸ் வாங்கி தான். லைசன்ஸ் இல்லாமல்லாம் செய்கிறதில்ல. லைசன்ஸ் வாங்கிட்டு கவர்மெண்ட்லேருந்து பணி வாரியத்துக்கு போயிட்டு லைசன்ஸ் வாங்குகிறோம். லைசன்ஸ் வாங்கிட்டு மரம் ஏறுறோம். அப்போது 140 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 40 கூட இல்லை. இந்த வருஷம் 35 என்னவோ தான் லைசன்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ பேர் குறைஞ்சிருக்காங்க. அவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தொழிலை விட்டு வெளியில் போயினே இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ மற்ற தொழிலில் 10 பேர் உள்ளே வராங்கன்னா வெளியே போகிறவங்க 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் 10 பேர் உள்ளே வராங்கன்னா 100 பேர் வெளியே போகிறாங்க.
இந்த தொழிலுக்கு முன் வர்றது இல்லை, கொஞ்சம் கம்மி தான். வச்சுங்களா, நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் என்னென்னா, இப்போ என்ன செய்யலாம், அடுத்து இந்த முயற்சி என்ன எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் எப்படி ஏறினாங்களோ அதையே அப்படியே மெயின்டைன் எல்லாம் பண்ண முடியாது. அதை வச்செல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து நம்ம தொழிலை வளர்க்குறோம் அப்படின்றதெல்லாம் சும்மா கதை, ஆகவே ஆகாது அதெல்லாம். அதுக்கு மாற்று ஏற்பாடு எதனா ஒன்று செஞ்சு தான் ஆகணும். மாற்று ஏற்பாடு செய்யாமல் எந்த வேலையும் ஆகாது. ஒரு அட்லீஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஆர்கனைஸாக பண்ணோம்னா ஓரளவுக்கு பண்ணலாம். ஆர்கனைஸ்டானா இவ்வளோ காலமும் இன்றைக்கி வரலையுமே அவங்கவுங்க வீட்டான அவங்கவுங்க மரம் ஏறுறாங்க, அவங்கவுங்க நிலத்தில் இருக்கிற மரத்தை ஏறுறாங்க, மரத்தை ஏறிட்டு அவங்கவுங்க காய்ச்சுறாங்க. கருப்பட்டி காய்ச்சிட்டு இடைத்தரகர் வருவாங்க. முன்னெல்லாம் இடைத்தரகர் வந்து அவங்க எட்டுன்னு போவாங்க. கருப்பட்டி அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்கும். அந்த கருப்பட்டியை வந்து அவங்க வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ வந்து வாங்கிட்டு போவாங்க. அதில் வந்து முன்பணம் கொடுத்துருவாங்க. அவங்க முன்பணம் கொடுத்துட்டு அவங்க அந்த முன்பணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கருப்பட்டியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது காலங்காலமாக நடக்கிற விஷயம். இப்போ புதுசாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மெத்தடில் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகாது. ஏன்னா உரிய விலை இல்லை, உற்பத்தி அதிகமாகச்சுன்னா விலை உளுந்துருது. அதே மாதிரி உற்பத்தி இல்லைன்னா விலை கூடுது. விலை கூடுற நேரத்தில் ஓகே, மற்ற நேரத்தில் கஷ்டம் இல்லை. வேலை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் எதனா ஒரு மாற்று ஏற்பாடு. அந்த மாற்று ஏற்பாடில் நம்ம வந்து கருப்பட்டி ஒரே இடத்துல வச்சு காசணும். இப்போ முக்கியமான 2-3 விஷயம். ஒன்று, விலை இல்லை, அது ஒரு காரணம். நம்ம இடைத்தலைமுறையிலெல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த தொழிலை செய்கிறதுக்கு யாரும் முன் வர்றதில்ல, அதுவும் ஒரு காரணம். முன் வராதப்போ என்ன ஆகுது, நாளுக்கு நாள் ஆள் குறைஞ்சினே இருக்காங்க இந்த தொழிலில் செய்கிற வேலைக்கு. பேக்கிங் பண்ணின்னு நம்ம பேசுகிறதுக்கும் முடியல. என்னென்னா நம்மளுக்கு பேச்சு பழக்கம் இல்லைல்ல. வேலை செய்கிறோம், வேலை செஞ்சோம்னா நம்ம வேலை அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுது. அந்த பழக்கம் இருக்குதே தவிர வேலை செய்ய முடிகிற அளவுக்கு நம்மளுக்கு பேச்சு திறமை இல்லை, பேச முடியல. என்ன பேசணும்? இப்போது இந்த தொழிலில் வந்து விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ அடுத்த தலைமுறை உள்ளே வர மாட்டேன்றாங்க. அடுத்து இருக்கிறவங்கள வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ இன்னொரு காரணம், ஒன்று உரிய விலை கிடைக்கிறதில்ல, கிளைமேட்டு ஒத்து வர மாட்டேங்குது. இப்போ அதுதான் மெயின் பிரச்சனையே, கிளைமேட்டே ஒத்து வர மாட்டேங்குது. இப்போ இந்த கருப்பட்டி இருக்குன்னா இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே கும்முன்னு வரணும் வாசனை வருது. ஆனால் லைட்டாக தான் வருது. முன்னெல்லாம் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அப்படி கதவை திறந்த உடனே அப்படி அடிக்கும் குபின்னு, அப்படி இருக்கும் வாசனை. ஆனால் இப்போ வந்து அவ்வளோ வாசனை இருக்குது, லைட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. காரணம் என்னென்னா கிளைமேட்டு தான் நினைக்கிறேன். நாம் அதே மரம் ஏறி, ஆனால் வாசனை கம்மி. எப்படி அதுதான் தெரியாமல் இருக்குது. அது கிளைமேட்டு தான் ஃபுல்லாக மாறிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் ஓலை வீட்டில் வைக்குவோம்,
இப்போ வீடும் அப்படி தான் இருக்கும். அது ஓலை வீட்டில் வந்து இவ்வளோ அகலம் இருக்கும். இவ்வளோன்னா இவ்வளோ 2 அடி இருக்குன்னா 2 அடி இருக்கும் அந்த செவுரு, மண் செவுரு. மேலே கூரை வந்து இவ்வளோ ஹைட் இருக்கும். 1 அடி, கிட்டத்தட்ட 1 அடியில் ஓலை நெஞ்சிருப்போம். அப்படி இருக்கும் அது வீடு. அது அட்டடத்து மேலே இவ்வளோ ஹைட்லன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தை குறுக்க போட்டு அது மேலே ஓலை பின்னி மேலே அடிக்கிட்டு போனால் கருப்பட்டி 6 வருஷம் அப்படியே நிற்கும். கருப்பட்டி ஒன்றுமே ஆகாது. 6 வருஷம் கருப்பட்டி 6 வருஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா கூட அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி இருந்த கருப்பட்டி இன்றைக்கி வந்து கொஞ்ச நாள் கூட தங்கிறதில்ல, உடனே உருக ஆரம்பிக்குது. கிளைமேட்டு அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. கிளைமேட்டே மாறி போச்சு, முன்ன பழைய கிளைமேட்டே இல்லை. அதனால் அதுவும் ஒரு காரணம். இந்த கருப்பட்டியோட குவாலிட்டி மாறுறதுக்கு அந்த பழைய காலத்தை டேஸ்ட்டு வரமாட்டேங்குது. அதே மரம் மாதிரி தான் ஏறுறாரு, அதே கருப்பட்டி தான், அதே மரத்துலேருந்து தான் ஏறுறாரு. அதே மரம், அதே கருப்பட்டி, அதே ஆள், காசர் ஆள், எல்லாம் அதே. ஆனால் டேஸ்ட் மட்டும் குறையுது, முன்ன மாதிரி வரல டேஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்குது நிலமை. அதனால் சரி, அது ஒன்றும் காரணங்களா. அடுத்த தலைமுறையில் வர்றதில்ல, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடுறாங்க, அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போயிட்டோம்னா ஒரு பெண்களுக்கு ஒரு அன்னைக்கு உண்டான கூலி கிடைச்சிருது. ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தேங்காய் வெட்டுக்கு போகிறாங்க. தேங்காய் மரத்தில் போயிட்டு தேங்காய் வெட்டிட்டு ஒரு மரத்துக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்றாங்க. அது மரம் கணக்கு. போனாங்கன்னா ஒரு 50 மரம் 60 மரம் ஏற்று வந்துடுறாங்க. ஒரு மரத்துக்கு 30 ரூபானா கூட 10 மரத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 300 ரூபா ஆச்சுங்களா? ஆமாம், 50 மரத்துக்கு 15 1500 ரூபா. போயிட்டு 2 மணிக்கெல்லாம் வெட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. இதுதான் விஷயம் இருக்கிறது. அதே கருப்பட்டி காசணுன்னா ஒரு குடும்பமே உழைக்கணும். அதனால் எதுக்கு அப்படின்னு நம்ம ஏரி வேலைக்கு போனோம்னா போய் உக்காந்துருந்தாவே கூலி கொடுத்துட்றாங்க அப்படின்னு பெண்களும் முன் வர்றதில்ல முன்ன மாதிரி. இப்போ கருப்பட்டி காசுறதுக்கு அதுதான் இருக்கிறதே இப்போ பிரச்சனை. அவங்க கருப்பட்டி காசுறதில்லன்னு என்ன பண்ணுறாங்க, ஆம்பளை வந்து சரி காசுறதுக்கே ஆள் இல்லை, நம்ம ஏறி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தேங்காய் வெட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் இந்த தொழிலே விட்டுறாங்க. காசுறதுக்கே ஆள் இல்லை, சரி வெளியில் எங்கே போகிறது, வேலைக்கு இருக்கிற வேலையை செஞ்சுன்னு இருந்துடலாம். இப்போ வீட்டுக்கு மாடு வந்துடுச்சு. வீட்டுக்கு மாடு இருக்கிறதுனால மாட்டை பார்த்துக்கின்னு பால் கறந்துன்னு அது பால் விற்றுன்னு இப்படியே இருந்துடுறாங்க. அவங்க பெருசாக ஒன்றும் முயற்சி எடுக்கிறதே இல்லை. கருப்பட்டி காய்ச்சறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க மரம் ஏறுறத விட்டாங்க. இதெல்லாம் காரணங்கள். இதை தடுக்கணுன்னா இப்போ சில பேர் இப்போ கூட இருக்கிறாங்க, நம்ம காய்ச்சறதுக்கு ஆள் இருந்தால் நான் இறக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து எதனா ஒரு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு யோசித்து வச்சுன்னு இருக்கேன். எப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து காசணும். இப்போ கருப்பட்டி பால் எடுக்கிறாங்க பாரு, பால். இப்போ நம்ம பக்கத்தில் கூட ஒரு ஸ்டோர் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பால் ஒரு இடத்த வச்சுன்னு இருக்காங்க. சாயங்காலம் வந்து பால் ஊற்றிட்டு போகிறாங்க. எப்படின்னா, அதில் வந்து டிகிரி வச்சு பார்க்குறாங்க. எஸ்என்எஃப் இவ்வளோ இருக்குது, எஸ்என்எஃப் இவ்வளோ இருக்குது, ஃபேட் இவ்வளோ இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது. அப்படியே ஒரே செகண்டில் அப்படியே ஒரு 50 மில்லி பால் எடுத்து உள்ளே ஓட்டோம்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துருது. அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு பாலை ஊற்றிட்டு அந்த ரசீதை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை பேமெண்ட்டு வந்துடுது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம கருப்பட்டியில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு யோசனை. இப்போ என்ன பண்ணுவாங்க, வருவாங்க,
பதனி எட்டுன்னு வந்துட்டு ஊற்றிட்டு நம்ம இதில் அதில் சுகர் கண்டென்ட் இவ்வளோ இருக்குது, அப்புறமா இதர சத்துக்கள் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து நம்ம பதனி எடுத்துன்னு அதுக்கு டெஸ்ட்டை போட்டு டெய்லியில் இவ்வளோ லிட்டர் ஊற்றினியா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு பதனி கிடைச்சிரும் ஒரே இடத்துல. அப்போ ஒரே இடத்துல கிடைச்சனா அதை காய்ச்சனோம்னா கருப்பட்டி. அது சில இடத்துல இப்போ கூட பண்ணுறாங்க, 1 லிட்ரு இவ்வளோன்ட்டு வாங்குகிறாங்க. அது அப்பப்போ அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதில் எவ்வளோ இனிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கொடுத்து எடுக்கிறாங்க, இப்போ கூட எடுக்கிறாங்க. அதை வந்து நான் முறையாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். முறையானா அது ஒரு குத்து மதிப்பாக பண்ணுறதை விட்டுட்டு எக்ஸாக்டாக பண்ணணும். எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ரேட்டு, இவ்வளோ தான் வாட்டர் கண்டென்ட்டு, இவ்வளோ தான் இருக்குது, எல்லாமே இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக அப்படி பண்ணோம்னா சக்ஸஸாக கொண்டு போகலாம். இப்போ ஒரு குத்து மதிப்பாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், குத்து மதிப்பாக எடுத்தோம்னா அது நீண்ட நாளுக்கு கொண்டு போக முடியாது. ஒரு 4 நாள் எடுக்கலாம், இல்லை 1 மாதம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் எதனா ஒரு சின்னதாக பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ டாப்பிக்கு விறுவிறுப்பாக வேணும்னு யாருன்னா நினச்சிங்கன்னா விறுவிறுப்பாக இல்லை ஏதோ, அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்க்குறது நல்லது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேசுகிற அவ்வளோ பேசுகிற அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டால் யாருக்கும் எதுவும் இல்லை. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயினேக்கலாம். ஏன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய வீடியோ வருது. இப்போல்லாம் நல்லா டான்ஸ் போடுறாங்க, நல்லா எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம், யாருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நீங்களும் ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். நாங்களும் இதை நம்மளை இந்த பனை சார்ந்த தொழிலில் ஆர்வமாக இருக்கிறவங்க, கருப்பட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த தொழில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க மட்டும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிறோம். குத்தாட்டம் இல்லை, அந்த ஆட்டம் இல்லை, என்னடா இப்போ வீடியோ போடுற, என்னடா பேசுகிற அப்படின்றவங்க அவங்களுக்கான வீடியோ இல்லை அது. அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ பார்க்கலாம். இங்கே ஒருத்தருங்க டருக்கு பொறுக்குன்னு சவுண்டு விட்டுனுக்குறாங்க. விட்டுனுக்கிட்டேன் வீடியோ காமிக்கிறேன் இருங்க நான் திருப்பி. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் இங்கே எடை போடுறதுல இருக்கிறதுனால உங்களுக்கு பேச முடியல, அவ்வளோதான் விஷயம். சரி, அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல வச்சு காசும் போது அடையாங்கப்பா இலவச பஸ்ஸாம். அடடே, என்னென்னா குறைந்த கட்டணமோ அது கட்டணமோ பார்த்தியா ஸ்கூலுக்கு என்னென்னா விளம்பரம் பண்ணுறாங்க. வருடம் முழுவதும் இலவச பேருந்தாம்மா. என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான்ற மாதிரி என்னென்னாவோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு காசும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா காலம் மாற மாற நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதனா மாற்றினா தான் இந்த தொழிலில் செய்ய முடியும், காப்பாற்ற முடியும்.
இருங்க, இது போட்டு வந்துடுறோம், உட்காந்து பேசலாம். இது போட்டுனே எனக்கு பேச தெரியல. எழுதும்போது நல்லா எழுதுகிறேன், எழுதும்போது கொஞ்சம் நல்லா வருது. ஏன் அப்படின்னா, நம்ம பேச்சு பழகின ஆள் இல்லை, நம்ம செய்கிறோம். அந்த செய்கிறத கையில் எழுதும்போது நல்லா எழுதுகிறோம். ஆனால் வாயில் சொல்ல தெரியல, எனக்கு ஸ்லோவாக வரல. இதுக்கு ஒரு 10 கிலோ போடணும். எந்த ஊருக்குன்னு தான் தெரில, மறந்து போச்சு. இது இருக்கட்டும், அப்படி கொஞ்சம் உட்காந்து பேக் பண்ணிடலாங்களா? ஒரு பை போட்டுக்கின்னு உக்காந்துக்கிறேன். ஒரு நிமிஷம், இது அட்டை எட்டுன்னு வந்துடுறேன். பாடி இல்லை, டேப் எட்டுனார்ல, டேப் எட்டுன்னு வந்துடுறேன். அவ்வளோதான், எனக்கு பை போட்டுன்னு இப்படி கீழே உக்காந்துக்கணுமாண்ணா. கீழே கொஞ்சம் கருப்பட்டி எல்லாம் இருக்கிறது, பிச்சு பிச்சுன்னு இருக்குது. பெருக்கணும், எல்லாம் பெருக்கி விட்டால் தான் சரியாக இருக்கும். இது ஒரு அட்டை போட்டுடலாம். டைம் வேறு ஆகிப்போச்சு. இது வேறு ரொம்ப நம்மளை சோதிக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இதை நான் பிராண்டாக மாற்றலாமா அப்படின்னு யோசனை பண்ணுக்கிறேன். வீடியோ வேறு வருது, கால் வருது.